வணக்கம் நண்பா. நாம் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நேசிப்பாயா இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துட்டீங்க அப்படின்னா, நம்ம அதித்தி சங்கர் போர்ச்சுகல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இந்த சமயத்துல ஒரு கொலை கேஸ்ல மாட்டிக்கிறாங்க. சோ இதை சென்னையில இருந்து பாக்குற ஹீரோ உடனே நம்ம காதலிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு போர்ச்சுகல் கிளம்புறாரு. இதுக்கப்புறம் அவங்களை எப்படி காப்பாத்தினாரு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது படத்தோட மீதி கதையை அமைஞ்சிருந்தது. படத்தோட பாசிட்டிவ், படத்தோட மேக்கிங் ரொம்ப நல்லாவே இருந்தது. விஷ்ணுவர்தன் ரொம்ப அழகா டெக்னிக்கலா வந்துட்டு படத்தை பிரசன்ட் பண்ணியிருக்காரு. ஆனா படத்தில் நடிச்சிருந்த ஹீரோக்கு இது ஃபர்ஸ்ட் படம், பட் நல்லாவே வந்துட்டு பண்ணியிருந்தான்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம ஹீரோக்கும் அதித்தி சங்கருக்கும் இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி, 2-3 இடத்துல எமோஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இது வந்து யுவனோட பின்னணி இசை நல்லாவே இருந்தது. ஆனா சாங்ஸ் வந்துட்டு பெருசா எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. மேபி கேட்க பிடிக்கலாம். படத்துல லென்த் அப்படிங்கிறது 2.5 மணி நேரம் அமைச்சிருந்தாங்க. இந்த கதைக்கு 2.5 மணி நேரம் அப்படிங்கிறது அங்கங்க லேகா தான் வந்துட்டு இருந்துச்சு. என்னால பெருசா வந்துட்டு படத்தை சுவாரஸ்யமா வந்துட்டு ரசிக்க முடியல. இவங்க ட்விஸ்ட்னு வச்சிருந்த கடைசி கிளைமேக்ஸ்ல வரக்கூடியது இன்ட்ரோல் பாயிண்ட்லேயே நமக்கு வந்துட்டு சில பேருக்கு ரிவீல் ஆகுச்சு. எனக்குமே வந்துட்டு இப்படிதான் இருக்குமோன்னு தோணுச்சு. அதே தான் கிளைமேக்ஸ்ல வச்சிருந்தனால பெருசா அந்த இடத்துலயுமே வந்துட்டு பாப் அப்படிங்கிற அமௌண்ட் அந்த ஃபேக்டர் ஒர்க் ஆகாம போயிருச்சு. டோட்டலா ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு ஆவரேஜான படமா இருந்தது. நீங்க இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சுங்க நம்மளோட கபாசிட்டியில தெரிவிட்டுருக்க. நன்றி, வணக்கம்.